இது கூந்தங்குளம் ஏரியா. ம். இது வந்து ஒரு 6 ஏக்கர் இடம். 6 ஏக்கர் இடம் தானே. ஆமாம். இப்போ ஏற்கனவே இவங்களுக்கு நான் பார்த்து கொடுத்த இடம் வந்து அந்த வேலைக்கு அங்கிட்டு நினைக்கிறேன். இந்த வேலைக்கு அங்கிட்டு தானே. ஆமாம் சார், அந்த வேலைக்கு அந்த வேலைக்கு அங்கிட்டு. ம். அது 5 ஏக்கரா? 4 ஏக்கர். 4 ஏக்கர். அந்த 4 ஏக்கரில் இதே மாதிரி ஆய்வு பண்ணி செஞ்சு ஒரு போர் போட்டிருக்கோம். அது இந்த விடுபட்ட இடம் அந்த 6 ஏக்கரை இன்றைக்கி ஆய்வு பண்ணி செய்கிறோம். அதில் போர் போட்டாச்சு. மோட்டர் இறக்கியாச்சா? அதில் இறக்கியாச்சு. மோட்ரு எத்தனை ஹெச்பி மோட்டர் இறக்கிருக்கிய? அதில் 5 ஹெச்பியா 7 ஹெச்பியா? 7 ஹெச்பி. சரி இருக்கட்டும், அவனுக்கு மேட்ரு இல்லை. ஓகே. அதில் மோட்டர் இறக்கிட்டாங்க. இல்லை 4 ஹெச்பி அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இந்த கூந்தங்குளம் ஏரியாவில் மேற்க கிழக்க நீரோட்டம், அதனால் வடக்க தெற்க நாங்கள் ஆய்வு பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இங்கே வர்ற வழியில் கடம்பங்குளம் பக்கத்தில் ஏற்கனவே ஒரு ஆளுக்கு ஆய்வு பண்ணி செஞ்சு அதுவும் நல்ல ஈல்டு. அவங்க என்ன பழம் வச்சுருக்காங்க, ட்ராகன் ஃப்ரூட், ஓகே ஓகே. அத்திப்பழம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஈல்டு, ஒரு 3 இன்ச்சு ஈல்டு. இதுவும் இங்கே போட்டு ஒரு 3 இன்ச்சு ஈல்டு வந்திருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 48 மீட்டர் 200 மீட்டர் டெப்த்து. இது 7வது ஸ்கேனு. டிரான்ஸ்மிட்டர் கருவி வடக்க மாற்றியாச்சு. வடக்கு வேலி ஓரத்தில் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது. ரிசீவர் கருவி 48 மீட்ரு லென்த்து, 160 மீட்ரு டெப்த்து. அங்கே 6வது ஸ்கேனில் 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த ஸ்கேன்லேயும் குறைஞ்சது ஒரு 2 பாயிண்டாக தான் அமையணும். ஏன்னா இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கு கிழக்கு தான். ஜியாலஜி கண்டிஷன் அது. இது ஸ்கேனிங்கும் அதை கரெக்டாக உறுதி பண்ணுது. இதே சரத்தில் மேற்க தான் போர் போட்டிருக்கோம். இன்னொரு பாயிண்ட்டும் ரெடியாக இருக்காங்க வேலி ஓரத்தில். இந்த 7வது ஸ்கேனில் 6வது மீட்டரும் 25வது மீட்டரும் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மேற்கு கிழக்கு தான் சரம் கிடக்குங்கிறது மீண்டும் உறுதி பண்ணப்பட்டிருக்கு. அந்த 6வது ஸ்கேனில் 3 இடம் பாயிண்டை விட இந்த 7வது ஸ்கேனில் இந்த 25வது மீட்டரில் உள்ள அடையாளம் நல்லாயிருக்கு. அடுத்து இதுக்கு நேரம் கிழக்க ஒரு ஸ்கேன் பார்த்தா எது பெஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும். இது 9வது ஸ்கேன் நடக்கு. 48 மீட்டர் லென்த்து, 160 மீட்டர் டெப்த்து. மேற்க 6வது ஸ்கேனில் 3 இடம் அடையாளம், 7வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம், 8வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம். இதில் 8வது ஸ்கேனில் உள்ள 10.1 மீட்டரில் உள்ளது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. கிழக்கு வர வர கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் 9வது ஸ்கேனாக அந்த கடைசி கிழக்கு எல்லையில் பார்த்துட்ருக்கோம். ஒன்பதாவது ஸ்கேனு கிழக்கு ஓரத்தில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். பட் அது ரொம்ப சுமாராக தான் இருக்குது. பார்த்ததில் 8வது ஸ்கேனில் உள்ள 10.1 தான் இருக்கிற பெஸ்ட்டாக தோணுது. இது தெற்கு ஓரத்துக்கு வந்தாச்சு. பாதை ஏற்கனவே அதில் ஒரு போர் ஓடிட்டுருக்கு, சுமாரான தண்ணி. இந்த போர் எப்படி இருக்குது, அதோட பெட்டரான பாயிண்ட் இங்கே இருக்கான்னு பார்க்குறதுக்காக மட்டும் இதில் 10வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அங்கே 9 ஸ்கேன் பார்த்ததில் 6, 7, 8 இந்த 3 ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதில் எது பெஸ்ட்டோ அதில் ஒரு பாயிண்ட்டுக்கு நிச்சயம் வருது. மீதி ஸ்கேன் ஃபுல்லாகவே தண்ணி இல்லாத பாயிண்ட்டு தான் ஏறக்குறைய. 6, 7, 8 அந்த 3 ஸ்கேனில் மட்டும் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதில் இருக்கிற சிறப்பாக உள்ள பாயிண்டில் ஒரு நாளைக்கு ஓடிடும். இந்த 6 ஏக்கர் இடத்துல இந்த 10வது ஸ்கேனோட முடியுதுங்க. மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இது 4 ஏக்கர் இடம். இதில் ஆய்ப்படி செஞ்சு 2 இடம் செலக்ட் பண்ணோம். அவங்க நிற்கிற இடத்துல ஒரு இடம் இருக்குது. இப்போ இந்த 2வது பாயிண்டில் போர் போட்டிருக்காங்க. இதில் மோட்டர் ஏறி பண்ணி இப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நெல்லி, மா, கொய்யா வச்சுருக்காங்க, ட்ரிப்பு மூலம். இப்போ அந்த 1வது பாயிண்ட்டை போடலாமா அப்படிங்கிறது
மீண்டும் வெரிஃபை பண்ணுறதுக்காக இது 11வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 4 ஏக்கர் இடம். காலையில் அங்கே பார்த்த இடம் 6 ஏக்கர் இடம். இது கரண்ட் ஏற்கனவே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்களோ? எப்படி கரண்ட்டு